வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சிங்கப்பூரில் நடக்கிற ஒரு தைப்பூச திருவிழாவில் தான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. அப்பப்பா அடிச்சு பிடிச்சி வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. உண்ணாவிரதம்னு சொன்னாலும் முருகர் ஊர்வலம் அந்த பக்கம் போனதும் அவருக்கே தெரியாமல் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்துட்டேன். அவருக்கு தெரியாமல் பண்ணுறேன்னு செய்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் நம்மளே நினச்சிக்கிறது தான். ஐயனுக்கு தெரியாமல் அடியன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஐயன்னு சொன்னதும் உடனே முருகர் ஐயரான்னு யோசிக்கக்கூடாது. நம்மளோட சாதி பட்டெல்லாம் முருகர்கிட்ட காட்டவே கூடாது. அப்போது ஐயனேன்னு கூப்பிட்டா, எனக்கு தெரிஞ்சு ஐயனேன்னு கூப்பிட்டா அப்பனேன்னு கூப்பிடுறதா தான் அர்த்தம் வரும்னு நினைக்கிறேன். அப்போது முப்பாட்டம் முருகன் இல்லையான்னு கேட்டால், முப்பாட்டம் தான். நம்ம அடிபடும் போதெல்லாம் அப்பனே முருகான்னு தான் கூப்பிடுவோம். முப்பாட்டனே முருகான்னு நான் சொன்னதில்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். என்ன திடீர்னு சிங்கப்பூர் தைப்பூச பதிவு? இதுக்காகவே அங்கே போனீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். நான் வேறு வேலை விஷயமாக தான் வந்தேன். வேலைக்கு தின்னுட்டு தூங்காமல் இதுவும் ஒரு வேலையாக பார்த்து இதை பதிவு பண்ணோம்னா, ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்து ஆதரவு தந்தால் இன்னும் நல்லா வேலை பார்த்து பல பதிவுகளை வேலைக்கு போடலான்னு தான். சரிங்க மக்களே, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். என்னடா வேலைன்னு உன் வாயில் வருதுன்னு கேட்காதீங்க. இன்றைக்கி வேலைனுடைய பதிவு அதான். நான் அப்படி எதுவுமே கேட்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எப்படிங்க எனக்கு தெரியும்? எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக பேசுகிறது தான். நன்றி நன்றி நன்றி. வேலனுக்கு அரோகரா.